ஒரு வீட்டில் வந்து மணி ஃப்ளோ வந்து ஆகிட்டே இருக்கணும், எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா வாஸ்து ரீதியாக எப்படி நீங்கள் ஒரு வாஸ்துப்படியான வீடு இருந்தால் நிம்மதி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அந்த நிம்மதியிலேயே இந்த பொருளாதார ரீதியாக எல்லாமே உள்ள வந்துடும். ஒரு வீட்டில் பணம் வரணும் அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கும். வர பணமெல்லாம் விரயமாக போகுதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அங்கே தென்மேற்கில் கட்டாயம் பெட்ரூம் இருக்கும். அந்த தென்மேற்கு பெட்ரூமில் உங்கள் கஜானாவை வச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வரும் பணம் வரும், அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே கடைக்கு போய் வாங்குறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாமே வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க, இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுவுமே வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு கடன் தானே. ஒரு வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாகுது, அவர் எல்லாமே கடனை தான் பண்ணுறாரு அப்படின்னா தென்கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் மிக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜப்தி ஆகக்கூடிய அளவுக்கு நான் ஒரு கடன் வாங்குறேன். கடன் வாங்கி நான் வந்து ஜப்தி ஆகிட்டேன், ஏலம் விட போகிறாங்க என் வீடு, எனக்கு வந்து அந்த மஞ்சள் நோட்டீஸா இதில் விடக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா இதனுடைய பரிணாம வளர்ச்சி வடமேற்கு மூலை. வாஸ்துலேயே ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கவே முடியாது. அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணி போயே ஆகணும் ஒரு நிலைமை வருதுன்னா அது வந்து நீ தெருக்கூத்து மட்டும்தான். கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வந்து டெமோலிஷ் பண்ணி அதை ரீஒர்க் ரினோவேஷன் பண்ணிடலாம். ஆனால் தெருக்குத்துன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அமைதியாக அந்த இடத்த விற்றுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு வந்துடணும். இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டு ஓனர் தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னா படிக்கட்டு தான். அதுக்கப்புறம் தான் கழிவறை, செப்டிக் டேங்க் இதுல தப்பு பண்ணுவாங்க. இந்த படிக்கட்டுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஆனால் அதற்குண்டான வழிகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதற்கெல்லாம் தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் பணம் வந்து புழக்கம் நிறைய இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அதுதான் ஆசை இல்லைங்களா? இப்போ பணம் இல்லாத வீடு அப்படிங்கும் போது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வீட்டில் வந்து மணி ஃப்ளோ வந்து ஆகிட்டே இருக்கணும், எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா வாஸ்து ரீதியாக எப்படி நீங்கள் சொல்றீங்க? பொருளாதார ரீதியாக நம்ம வீழ்ச்சி அடைஞ்சாவே பல பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இது வளரும் மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு வாஸ்துப்படியான வீடு இருந்தால் நிம்மதி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அந்த நிம்மதியிலேயே இந்த பொருளாதார ரீதியாக எல்லாமே உள்ள வந்துடும். ஆமாம். இப்போ ஒரு வீட்டில் வருமானம் பணம் வரணும் அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கணும். இது மிக மிக முக்கியமானது. அந்த ஜன்னலை திறந்தா வானம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இரண்டாவது, வடக்கு காலி இடங்கள் இருக்கணும். நம்மளுடைய தாய் சுவருக்கும் நம்மளுடைய சுற்றுச்சுவருக்கும் உள்ள காலி இடங்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஜன்னலை திறந்தா வென்டிலேஷன் அந்த வானம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, தெற்கு பக்கம் காலி இடம் குறைவாக இருக்கணும், வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டாவே அந்த வீட்டில் வருமானத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை, வருமானம் ஓரளவுக்கு மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இது ஒரு அமைப்பு. இதை விட இந்த வந்த பணத்தை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியம். வர பணமெல்லாம் விரயமாக போகுதுங்களே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அங்கே தென்மேற்கில் கட்டாயம் பெட்ரூம் இருக்கணும். அந்த தென்மேற்கு பெட்ரூமில் உங்கள் கஜானாவை வச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வரும் பணம் வரும், அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்புனா தான் அங்கே பொருளாதார ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து தங்கம் சார்ந்த விஷயங்களும் கவனிப்பாங்க இல்லைங்களா? இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய இப்போ ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா நகை வந்து ரொம்ப அவசியம் அப்படி இருந்தது. இப்பெல்லாம் வந்து காலம் மாற 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 இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக வந்து நிறைய பேர் அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும் போது தங்கமும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்றீங்க சார்? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபியூச்சரை நினச்சி சரியாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே
அவர் வீட்டுடைய வடக்கும் கிழக்கும் சரியான அமைப்புல இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா வடகிழக்கு பகுதி மிகச் சரியாக வாஸ்துப்படியா அமைச்சிருந்தா மட்டும்தான் அவர் சிந்திச்சு செயல்படுவார். இப்ப அந்த வடகிழக்கு பகுதியில ஜன்னல்களே இல்லை, ஒரு பொது சுவர் தான் இருக்குன்னா வருமானம் வராதுங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட ரெண்டாவது சிந்திச்சு செயல்பட மாட்டார். இப்ப கிழக்கு பகுதியில ஜன்னலே கிடையாது, வடக்குல ஜன்னல் இருக்கு, தென்மேற்குல பெட்ரூம் இருக்கு. எனக்கு பணம் வந்துருச்சு, சேவிங்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இது சரியாக முதலீடு பண்ணணுமா இல்லையா? இது சரியா முதலீடு பண்ணணும்னா அங்க வடகிழக்கும் கிழக்கும் சரியா இருக்கணும். இந்த வடகிழக்குல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா இவர் சரியான இடத்துல முதலீடு பண்ண மாட்டார். சும்மா பணத்தை மட்டும் தான் வச்சுக்க முடியும், அதை வச்சு பெருசா growth பண்ண முடியாது அவரால். அப்ப இந்த வடகிழக்குங்கிறது மிக முக்கியமானது இந்த இடத்துல ரோல் பண்ணுது. ஏன்னா அதுதான் சிந்திக்கும் திறன் உடையது, தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இப்ப வடகிழக்கும் சரியாக இருந்தால் இவர் கோல்டு, இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சக்சஸ்ல போய் முடியும், தேவையில்லாம விரயத்தை போய் பண்ண மாட்டார். இப்போ வடகிழக்குங்கிறது மிக முக்கியமா பார்க்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கே ஒரு பேட் ஹேபிட் ஒன்று இருக்கு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பொருள் வாங்கணுனாலுமே கடைக்கு போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாமே ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க, இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அதுவுமே ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு கடன் தானே, இஎம்ஐங்கிறதுமே ஒரு கடன் தான். இப்போ பெரிய கடன் இல்லைனாலுமே அதுவுமே ஒரு சின்னதா ஒன்று பண்றதுனாலுமே அதுவுமே ஒரு கடன் விஷயத்துல முடியுது. அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல உணர்த்துறோம்? ஏன்னா கடனுங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறோமே தவிர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறோம். அவங்க ஈஸியா ஒரு ஃபோன் மூலியமா இஎம்ஐ போட்டு எல்லா விஷயங்களும் வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கும் போது கடன் அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வீட்டுல கடன் பிரச்சனை அதிகமாகுது, அவர் எல்லாமே கடனை தான் பண்றாரு அப்படின்னா தென்கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் மிக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல எந்த வீடுகள்ல தெற்கு பக்கம் அதிகமாக காலியிடம் விட்டு வடக்கு காலியிடமே இல்லாம எல்லை வரை கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி வீடுகள்லையும் கடன் அதிகமாகுது. இப்ப அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் லோன் போட்டிருப்பாங்க, பேங்க்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எப்பயுமே வீட்டுக்கே வராது, ரீலோட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடன் முடியும், மறுபடியும் அது மேல கடன் வாங்குவாங்க. இப்படியான சூழல் தான் அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இந்த தெற்கு பக்கத்துல ஒரு பள்ளம் இருந்தாலோ ஒரு கிணறு இருந்தாலோ இல்ல தெற்கு ஒரு தெருக்குத்து ஒரு நியூட்ரல் தெருக்குத்து வருது அப்படின்னாலுமே இவர்கள் கடனால தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களை கடன்ல போய் தள்ளிடும். இப்போ வாழ்க்கை ஃபுல்லா எதுக்குமே கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும், மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அப்ப தென்கிழக்கு பகுதியில மூடிய படிக்கட்டு வெட்டுறாங்க, அவங்களும் இதே பாதிக்கப்படுறாங்க. இப்போ சேவிங்ஸ்க்குமே அதான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் சேமிப்புலயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் கடனுக்கும், ஒரு தடவை கடன் வாங்கிட்டா அது வாங்க தான் தூண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாரார வீடுகள் எல்லாம் தென்கிழக்குல கிழக்கு படிக்கட்டு போட்டு வெளியே படிக்கட்டு போட்டு அது மூடி அமைப்பாக வைத்திருக்கிறார்களோ அந்த வீடும் கடன்ல போய் முழுகும். தென்கிழக்குல கிழக்கு பார்த்த ஒரு நீச்சல் தெருக்குத்து அதுல வீடு கட்டியிருந்தாலும் அவங்க கடன்ல இருப்பாங்க. தென்கிழக்கு தெற்கு மத்தியத்தில் யாரெல்லாம் கிணறு இருக்குதோ, கிணறு போர்வெல் அடுத்ததான் கிணறு இருக்குதோ அந்த வீடுகள்லையும் அதிகமான கடன் இருக்கும். எந்த வீடுகள்லாம் தெற்கு காலியிடம் அதிகமா இருக்குன்னு சொல்றல அங்கேயும் கடன் அதிகமா இருக்கும். இது கடன் இருக்கக்கூடியது. ஜப்தி ஆகக்கூடிய அளவுக்கு நான் ஒரு கடன் வாங்குறேன், அதாவது கடன் வாங்கி நான் ஜப்தி ஆயிட்டேன், ஏலம் விட போறாங்க என் வீடு, எனக்கு அந்த மஞ்சள் நோட்டீஸா இதில் விடக்கூடிய அளவுக்கு நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் வடமேற்கு மூலை. இந்த வடமேற்கு மூலையில வடக்கு பார்த்த நீச்ச தெருக்குத்து, வடக்கு பார்த்த ஒரு நீச்ச தெருக்குத்து வந்தாலோ, வடமேற்கு வடக்கு பாகத்துல வாசல் படி வைத்திருந்தாலோ, வடக்கு பாகத்துல படிக்கட்டு வடமேற்குல படிக்கட்டு போட்டு அது மூடி அமைப்பாக வைத்திருந்தாலோ இவர்கள் எல்லாமே ஒரு கடன் வாங்கி அதுல ஜப்தி நிலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க. இந்த வடமேற்கு தவறோடு கூடுதலாக வடகிழக்கோ இல்ல தென்மேற்கோ ஒரு தவறு ஏற்பட்டால் கடன் அதிகமாகி நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா என்ன சார்? இதுக்கெல்லாம் தீர்வுனா அந்த வீட்டை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார் உங்க ஆக்சுவலி ப்ராப்ளம் உள்ளவர் தான் நம்ம அழைக்கிறாங்க, அந்த வீடு போய் பார்க்கும் பொழுதே இந்த வீட்டில் இதுதான் பிரச்சனைன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை உடைத்து சரிபடுத்துவது மட்டும்தான் அவங்களுக்கு தீர்வு. இதை தாண்டி நீங்க எந்த எந்திரம் மந்திரங்கள் எதுவுமே வேலை செய்யறது இல்லை. அப்ப அந்த பகுதி கட்டமைப்பு பாதிக்கப்பட்ட கட்டமைப்பை திருத்தி அமைச்சுக்கிட்டு பண்ணோம்னா உடனே அவங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு வந்துருவாங்கலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த காலகட்டங்களுக்கு வருவாங்க.
இப்போ வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தெருக்கூத்துல ஒரு இடம் வந்து இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து கடன் தொல்லை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து கட்டடத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா அதை இடிச்சு கட்டிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னும் போது என்ன தீர்வு இருக்கு இதுல? இந்த வாஸ்துலயே ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கவே முடியாது. அந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ணி போயே ஆகணும்னு ஒரு நிலைமை வருதுன்னா அது வந்து இந்த தெருக்கூத்து மட்டும்தான். கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வந்து டெமோலிஷ் பண்ணி அது ரீஒர்க் ரினோவேஷன் பண்ணிடலாம். ஆனா தெருக்கூத்துன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அமைதியாக அந்த இடத்த வித்துட்டு நீங்க வேற இடத்துக்கு வந்துடணும். அதுதான் நான் அந்த வாஸ்துல சொல்லுவேன். 2 விஷயம் கர்மா பாதித்த வீடுன்னு சொல்லுவேன். ஒன்று வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு கர்மா பாதித்த வீடு, 2வது தெருக்கூத்த வீடும் கர்மா பாதித்த வீடு. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வீடுகள்லாம் சேல் ஆகிறதுக்குமே கஷ்டம் தானே படும். ஆமா. இப்போ அது எப்படி சமாளிக்கிறது? இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அதுக்கேற்ற நபர்களை தான் வந்து இந்த வாஸ்து வந்து இழுத்துக்கும். இப்போ வந்து நான் ஒருத்தர் வந்து தென்மேற்கில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வீடு வச்சிருக்காரு, ஒரு தெருக்கூத்து வந்துருச்சு. இப்போ இவர் வந்து நாம போய் என்ன சொல்றோம், இது தவறுங்க, இந்த வீட்டை வந்து மாத்திக்கிங்கன்னு சொல்றோம். அவர் விற்கிறாரு. அதுக்கு தகுந்த நபர் வரணுமா இல்லையா? அந்த வாஸ்துக்கேற்ற நபர் என்னன்னா இப்போ வந்து ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரதில்லை. ஓகே. அந்த இடம் பாதிப்பு வரதில்லை. அதே போல கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த இடம் பாதிப்பு வரதில்லை. டிவோர்ஸ் அதாவது விடோவா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. இப்போ வந்து குழந்தை பாக்கியமே இல்லைங்க, நாங்கள் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை. இந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த வீட்டை வாங்க வருவாங்க. குறைபாடு உள்ள நபர்களுக்கு வந்து அங்க இருந்தா செட் ஆகும் இருந்துக்கிறாங்க. ஓகே ஓகே. முழுமையான ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு வருது. இப்போ குறைபாடு உள்ள நபர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அந்த இடத்துக்கு போகும்போது? இல்ல, அவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு தாங்க இருக்காங்க. இப்ப ஒரு முழுமையான மனிதனுக்கும் ஒரு ஊனமற்ற மாற்றுத்திறனாளிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இவரால் செய்ய முடியும் சில விஷயங்கள், இவரால் செய்ய முடியாது. அப்ப ஆல்ரெடி அவர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரதில்லை. ஆனா ஒரு குடும்பஸ்தனா குழந்தை பாக்கியம்லாம் இருந்து தொழில் இருக்க ஒரு இல்லற வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு வாஸ்துக்குறையான ஒரு வீடே கட்டிட்டாங்க, ரெண்டுக்கு விடுறதுனா எல்லாம் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கிரிட்டீரியா இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு வந்தால் விட்டுருங்க. இப்போ ஒரு 60 வயசு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, பசங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, எங்களுக்கு வந்து எங்கள் பசங்க வந்து ஒரு வீடு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டா போதும், அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகும்னு என் மைண்டுக்கு அந்த இடத்துல தோணும். அந்த மாதிரி நபர்களை வந்து நீங்க வச்சுக்கோங்க, அவர்களால் உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரியும் சொல்லுவோம். ஓகே. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து ஒரு குறைபாடு உள்ள நபர்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஹேண்டிகேப்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து சொல்யூஷன் வேணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும், அதுக்கு வந்து நான் உங்களை அணுகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல மனையை சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி குறைபாடு உள்ள இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க வந்து ஒரு மனையை ஒரு மனை வாங்கி வீடு கட்டுன்னு என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க கேட்டீங்கன்னா நல்ல மனையை பண்ணி கொடுப்போம், அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனா என்கிட்ட ஒருத்தர் வந்து இப்படி வந்து ஹேண்டிகேப் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து என்கிட்ட கேட்டாரு. அவர் ஆல்ரெடி தென்மேற்கு தெருக்கூத்துல இடத்தான் என்கிட்ட கேட்குறாரு. நான் அவர்தான் சொன்னேன், சார் தெருக்கூத்து இருக்கு சார், பட் இது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சார் இல்லை சார், இது வந்து எனக்கு லோன் பர்பஸ்க்கு எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும், ஒன்று ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குது, இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஓகே ஓகே. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி நபர்கள், இந்த மாதிரி குறைப்பட்டவர்களுக்கு குறைப்பட்ட ஒரு இடமே வருது அப்படிங்கும் பொழுது அந்த இடம் அவரை தேர்ந்தெடுக்குது. அவர் இதை விட கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப இதுக்கு அது பெட்டர் தானே, அப்படிதான் அதை தேர்ந்தெடுக்க முடியுது. நான் அவர்கிட்ட ஆனா சொல்லணும் சொல்யூஷன் என்ன சொல்றேன்னா, சார் இது வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு குறையெல்லாம் சொல்லியாச்சு, இதோட பெட்டரா பாருங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா அவர் அதை அப்செட் பண்ணிக்கல. அவர் இதுதான் சார், இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, இதுவே எனக்கு போதும் சார் வாழ்க்கை, எனக்கு இதுவே அப்படிங்கும்பொழுது ஓகே செலக்ஷன் பண்ணி கொடுத்தலாமே. இப்போ வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு படிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து நிறைய வாஸ்து ரீதியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து படிக்கட்டு அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்? இப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சிலர் கட்டுறாங்க, இல்லைனா ஒரு சிலர் வந்து நிறைய விதமான ஷேப்ஸ்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கட்டுறாங்க, இன்னொரு சிலர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இன்னொரு சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விதமான படிக்கட்டுகள் கட்டுறாங்க. ஸோ ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே ஏதாவது மீனிங் இருக்கா, இல்லை இதை எப்படி வந்து நீங்கள் வாஸ்து ரீதியாக எப்படி சொல்வீங்க சார்? இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டு ஓனர் தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னா படிக்கட்டு தான். இந்த படிக்கட்டில் தான் முதல்ல தவறே ஏற்படும்.
அதுக்கப்புறம் தான் கழிவறை செப்டிக் டேங்க் இதுல எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இந்த படிக்கட்டுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அமைக்கும் பொழுது எப்பயுமே நேர் படிக்கட்டு போட மாட்டாங்க. ஒரு சிலர் பெரும்பாலும் நேர் படிக்கட்டு வீட்டுக்குள்ள போட மாட்டாங்க. ஏன்னா இடப்பற்றாக்குறை இருக்கும். போய் கிளாக் வைஸா சுத்தணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆன்டி கிளாக் வைஸாவும் வரும். இது கிளாக் வைஸா தான் வரணுமா ஆன்டி கிளாக் வைஸா போட்டுக்கலாமா அப்படிங்கும் பொழுது, தெற்கு மத்திய பாகத்துல நீங்க ஒரு படிக்கட்டு போடுறீங்க, மொத்த வீட்டினுடைய தெற்கு மத்திய பாகத்துல போடுறீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா தெற்கு மத்திய பாகம் பொழுது அந்த தெற்கு மத்திய பாகத்துல ஒரு பக்கம் கிச்சன் இருக்கும், ஒரு பக்கம் தென்மேற்கு பெட்ரூம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க கிளாக் வைஸா தான் போடணும், தெற்கு மத்தியத்தில் போடும் பொழுது மட்டும். ரெண்டாவது, மேற்கு மத்தியத்துல நீங்க ஒரு படிக்கட்டு போடுறீங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தென்மேற்கு பெட்ரூம் இருக்கும், ஒரு பக்கம் வடமேற்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்கும். அந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸா தான் போடணும். இப்படி போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏறக்கூடிய அந்த லோடிங் வந்து தென்மேற்கு படுக்கையறையுடைய சோற்றில் வந்து லோடிங் இருக்காது. ஏன்னா தென்மேற்கு படுக்கையறைன்னு குடும்பத் தலைவர் தூங்கக்கூடிய இடம், அவர் அங்க வந்து அங்க ஒரு 8 மணி நேரம் அவர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு வடக்கு கிழக்குல வெயிட்டான படிக்கட்டு லோடு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எங்க போடணுங்கிற முக்கியமா பார்த்தே ஆகணும். ஒரு வீட்டில் எல்லாமே கரெக்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாக் வைஸாக தான் நான் படிக்கட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு மேற்கு மத்திய பாகத்தில் உள் படிக்கட்டு போடும்போது கிளாக் வைஸாக போட்டிருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு தூக்கம் வராது. அந்த அந்த பெட்ரூமுக்கு போனால் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வரும். அங்கே இருந்தால் அவருக்கு தலைவலியாகவே இருக்கும். அவர் சொல்லுவார் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய அனுபவத்தில் ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. அவர் நல்ல வசதி தான், நல்ல குடும்பம் இருக்குது, குழந்தைங்களாம் இருக்குது, நல்லா படிக்கிறாங்க. அவர் எதுக்காக என்ன கூப்பிட்டாரு அப்படின்னா, சார் எனக்கு சூசைட் பண்ணுங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னு கூப்பிட்றாரு. நானும் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற வெளி அமைப்புகளில் நல்ல காலி இடம் விட்டு கட்டியிருக்காரு, எல்லாம் கட்டியிருக்காரு. அவர் செய்த ஒரே தவறு என்னன்னா, வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடும் பொழுது கிளாக் வைஸாக போகிறேன்னு சொல்லிட்டு மேற்கு மத்தியத்தில் போடும்பொழுது அந்த தென்மேற்கு பெட்ரூமுக்கு லோடு கொடுத்துட்டார். ஏறக்கூடிய செவுரு வந்து அந்த இடத்துல வந்துருச்சு. தென்மேற்கு பெட்ரூமுக்கு அது லோட் ஆயிடுச்சு. வடகிழக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அந்த ரூமுக்கு அந்த அறைக்குள்ள வந்தா மட்டும் இவருக்கு இந்த எண்ணம் வருதான். ஓகே ஓகே ஓகே. அப்ப இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இது மாதிரி தொடர்ச்சியான பல வீடுகள் பார்க்கும்பொழுது இவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆமா சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அங்க வந்து கிளாக் வைஸ் போடக்கூடாது. அப்ப இது ஒரு பாயிண்டா நம்ம எடுத்து வச்சுக்கோம். அடுத்த வீடுகளுக்கு பிளான் கொடுக்கும்போது இது கொடுக்க கூடாதுங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கிறோம். இப்போ படிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிற விஷயம், படிக்கட்டு கீழே இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட்டாவே இருக்கும், படிக்கட்டு கீழே என்னதான் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பதில் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு ரெண்டு நம்ம போடும்போது வடமேற்குலையும் போடுவாங்க, தென்கிழக்குல போடுவாங்கல்ல. இப்ப வடமேற்குல போடும்போது படிக்கட்டு கடையில கழிவறை ஒரு சிலர் கட்டுவாங்க. அவுட் டாய்லெட் எனக்கு இடம் இல்லை, நான் இங்கதான் கட்டுவேன்னு கட்டுவாங்க. இப்ப இந்த மாதிரி கழிவறை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழிவறையுடைய ஹைட் ஒரு 8 அடி அடியில கட்டணும். 8 அடி லேண்டிங் ஏற்றணும். அப்படின்னா 16 அடியில இருந்து நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்து போனாதான் இந்த 8 அடி லேண்டிங்க்கு வரும். அந்த கழிவறை போடுறதுக்கு ஒரு 4 அடி அகலத்தை போட்டுக்கணும். அப்ப இது ஒரு 4 அடி, அந்த பக்கம் 20 அடிக்கு உங்களுக்கு படிக்கட்டுடைய அமைப்பே வந்துடும். அது என்ன ஆயிடும் அப்படின்னா, வடக்குக்கு மேல வடகிழக்கு வரைக்குமே அந்த படிக்கட்டு வந்துடும். ஒரு சில இடத்துல கிழக்கு தாண்டி கிழக்கு வடகிழக்கு வரைக்குமே அது படிக்கட்டு வந்துடும். இந்த ஒரு கழிவறை போடுறதுனால வடகிழக்கு வரைக்கும் படிக்கட்டு வரக்கூடிய சூழல் கட்டமைப்பு மாறிடும். அந்த மாறினால் அது வடகிழக்கு படிக்கட்டாக மாறி தவறை ஏற்படுத்தும். ஆனா இவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் வடமேற்கு தான் படிக்கட்டு போட்டிருக்கேன்பாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த படிக்கட்டு வடகிழக்கு வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா அந்த கழிவறைக்கு வரைக்கும் நீங்க லேண்டிங் தூக்கிட்டு போகணும்னா இங்கிருந்து ஹைட் கொண்டு போகணும். இதுதான் வந்து பொறியியல் ரீதியான கணிப்பு. இந்த பொறியியல் ரீதியான கணிப்பு தெரியல நீங்க வாஸ்தே பார்க்க முடியாது. இதுதான் நான் சொல்லுவேன், ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவருக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வராது. இது வந்து அவர் பொத்தாம்பதுவா பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இங்கதான் தப்பு இருக்கு. அதனால படிக்கட்டு கடையில கழிவறை கட்டக்கூடாது. நம்பர் 1. சார் நான் ஸ்டோர் ரூம் கட்டுறேன், அதுவும் அதே படம் தான். அப்ப இதெல்லாம் தவிர்த்துக்கணும். வேற என்னதான் பண்ணலாம்னா, படிக்கட்டு கடையில ஓப்பனா விடுங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு சம்பு மோட்டர் கொண்டு வாங்க வைப்பாங்க, வச்சுக்கலாம். அதாவது பழைய பொருள் ஏதாவது சும்மா ஓப்பன் பண்ணி சும்மா வைக்கணும் வச்சுக்கலாம். ஆனா ரூமா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மிக முக்கியமானது. பண்ணிட்டோம்னா போதும். ஒரு மீட்டர் பாக்ஸோ எலக்ட்ரிக்கல் பாக்ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி நம்ம சொல்லிக்கலாம். ஸ்டோர் ரூம் கழிவறை இந்த மாதிரி ரூமா கன்வெர்ட் ஆகி வரக்கூடாது. அதுதான் தப்பு. இப்போ வீட்டுக்குள்ள அப்படிங்கும் போது அதுக்கு கீழே என்ன மாதிரியான வீட்டுக்கடியில சில பேர் என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டடி டேபிள் போட்டுக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. ஸ்டடி டேபிள் கூட நான் என்ன சொல்லுவோம்னா, உங்க நீங்க ஸ்டடி டேபிளுக்கு மேல படிக்கட்டுடைய வெயிட் உடைய தாக்கம் இருக்கும்.
நீண்ட நேரம் படிக்கிறதுக்கு அது ஆகாது. சும்மா ஒரு புக்ஸை வச்சுக்கோங்க, அதே மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் யூபிஎஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். யூபிஎஸ் வச்சுக்கலாம். பழைய வீட்டுக்குள்ள பழைய பொருள்லாம் சும்மா சின்ன சின்ன பொருளாக இருக்குதுன்னா அதை அந்த இடத்துல வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே இதெல்லாம் பண்ணலாம். அங்கேயுமே வந்து ரூம் மாதிரியான அமைப்பு. வீட்டுக்குள்ள வந்துட்டாவே ஒரு படிக்கட்டு வந்து அடியில் ரூம் மாதிரி ஆயிடும். அந்த அந்த மேலே ஏறி திரும்ப இடத்துல கீழே ஒரு கேப் கிடைக்கும். ஒரு 3 அடி ஹைட்டோ ஒரு 4 அடி ஹைட்டில் ஒரு கேப் கிடைக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பாத்ரூம்ங்கிறது மினிமம் ஹைட்டு போடணும், இல்லை ஒரு 8 அடி ஹைட்டு போடணும்ல, அங்கே தான் பாதிப்பு வரும். பெரும்பாலும் வீட்டுக்குள்ளாரையும் படிக்கடியில் கழிவறை நான் கொடுக்கறது இல்லை, ஓப்பனாக தான் கீழே விடுறோம் நாங்கள். இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்ரூம்க்கும் கிச்சனுக்கும் நடுவில் வந்து டாய்லெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார்? இல்லை சார், இது வந்து சொல்றது யாருமே வாஸ்து நிபுணர் கிடையாதுங்க. முதல்ல அதை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வாஸ்து நிபுணர் கண்டிப்பா இதை சொல்ல மாட்டார். ஒரு ஜோதிடர் இதை சொல்லுவார். ஏன்னா ஜோதிடர்களுக்கு பார்க்கும் இடமெல்லாம் கிரகங்களாவே தெரியும், கிரகங்களை பயன்படுத்தியே சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து தென்கிழக்கு வந்து சுக்கிரனாகவும் தென்மேற்கு வந்து அது செவ்வாயுடைய அதிகமாகவும், ரெண்டுக்கு நடுவுல கழிவறைங்கிறது கேதுங்கிறது கழிவறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த அதாவது செவ்வாய் சுக்கிரனுக்கு சென்டர்ல கேது வந்தா எப்படி கணவனை பிரிக்குமோ அதை பிரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் இது கேதுவை வந்து கழிவறைங்கிறாங்க, ஒருத்தர் அழுக்கு அது சனி பகவான் அதுதான் கழிவறைங்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு முடிவே கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க இப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு வீடே கட்ட முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளார கழிவறை வந்தால் பாதிப்பே வராத பகுதினா 2 பகுதி தான். ஒன்று வந்து தெற்கு மத்தியம், ஒன்று மேற்கு மத்தியம் தான். 3வது ஆப்ஷன் வடமேற்கு காரணம் போடுவாங்க. அதை நாங்கள் இப்போ கொடுக்கறது இல்லை. அதை பற்றி நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 இடத்த நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் கழிவறை அமைக்கவே முடியாது. அட்டாச்மெண்ட் வேணும்னா போட்டு தான் ஆகணும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. நீங்கள் கிரகங்களாக யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு வீடே கட்ட முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள கழிவறையே கட்டாதீங்க, வெளியே கட்டிடுங்க. அப்படி யாராச்சும் வாழ முடியுமா? முடியாது அல்லவா? அதனால ஒரு அனுபவமே இல்லாம சும்மா ஏதோ சொல்லணும், கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பேசப்படுறதா இதெல்லாம். இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா வந்து இந்த தையல் மிஷின். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, அந்த தையல் மிஷின் வந்து ஹால்லையோ பெட்ரூம்லயோ இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலமா நிறைய பெண்கள் வந்து வீட்டுல ஒரு தொழில் ஆரம்பிச்சு நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பார்த்துருக்கிறது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்மளும். இப்போ நம்ம வீட்டுகள்லயும் அது இருக்கிறத வந்து கண்கூடி பார்க்குறோம். அப்படிங்கும் போது இப்போ ஒரு சில காலகட்டத்துக்குள்ள வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள் வந்து வருது. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இப்போ தையல் மிஷின் அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியா அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கும் போது நிறைய மனுஷங்களோட மனசுல வந்து இது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை தானே கிரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்கல? மிக முட்டாள்தனமான பேச்சு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு ஜோசியர் தான் இதை பண்ணது. சென்னையில் இருக்கிற ஒரு ஜோசியர், அவர் வந்து அவருடைய ட்ரெண்டிங் ஃபெமிலியராக இருக்கிறாருங்கிறத பயன்படுத்தி இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்குனது. அதாவது சாதாரண மக்கள் இதை நினச்சி என்ன பயந்துக்குவாங்க? அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி போகணும்னு யோசிக்கிறதே கிடையாது. என்னைக்கு வந்து இவங்க வந்து ஒரு வீட்டை வந்து கிரகங்களாக பார்த்து கிரகங்களாக பிரித்து வச்சு இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் இவங்க இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தையல் மிஷின் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொன்னக்கூடிய காரணங்கள் என்ன? தையல்ல ஊசி இருக்கும், ஊசினா செவ்வாய் ஆயுதம், அதே மாதிரி நூலுனா கேது. அப்ப செவ்வாய் கேது சேர்ந்து எங்க இருக்குதோ அங்க வந்து கடன் ஏற்படும், அங்க வந்து கணவன் மனைவி பிரிவு ஏற்படும், கணவனுக்கு வந்து சர்ஜரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஒரு கிரகங்களை வச்சு நீ பார்த்த அப்படின்னா ஒரு வீடும் 9 கிரகங்களோட அடக்கம், ஒவ்வொரு அறையும் 9 கிரகங்களோட அடக்கம். 9 கிரகங்கள் இல்லாமல் இந்த உடம்பே கிடையாது. இந்த 9 கிரகங்களுடைய தன்மை எல்லா விஷயங்களையும் வியாபித்து தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எந்த கிரகங்களுடைய தன்மை எந்த இடத்துல அதிகமாகுதோ அங்கதான் பிரச்சனை வரும். சரிங்களா? இப்ப தையல் மிஷின், ஒரு தையல் மிஷின் இருக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும்? ஒண்ணுமே நடக்காது. அந்த தையல் மிஷினை ஒரு 5 தையல் மிஷின் போட்டு ஹாலில் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா தான் அங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு தொழிலாக கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கும்போது அந்த இரைச்சல் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் வரும், அதுதான் ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனா ஒரு தையல் மிஷின் போடுவதால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களும் அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக அவங்க பயன்படுத்துவதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. என்னுடைய வீட்டில் 7 வருஷமாவோ ஹாலில் தான் வந்து தையல் மிஷின் இருக்கு. என் மனைவி வந்து அவங்களுக்கு தேவையான, என் குழந்தைகளுக்கு தேவையான துணிகளை அவங்களே தைச்சுக்குவாங்க. எங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு தொழிலா கன்வெர்ட் பண்றோம். இப்போ வீட்லயே ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படிங்கும் போது என்ன பிரச்சனைகள் வரும் சார்? இப்போ வந்து தொழிலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் 2 மிஷின் போட்டு ஒரு 3 மிஷின் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேங்கும் போது தனி இடத்துக்கு போயிடணும். நம்ம இது மட்டும் இல்லை,
ஒரு தொழிலா எந்த தொழிலாக இருந்தாலும் வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு 10 பேர் செய்யற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் வீடு தனியாகவும் தொழில் தனியாகவும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. ஆனா நிறைய பேர் இப்போ வீட்லயே வந்து பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? ஒரு சிலருக்கு பண்றோம், அவங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க, கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து தொழிலாகவும் மேல் ஃப்ளோர் பண்றப்ப கூட ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஒரு ஹால்லயோ ஒரு இடத்துலயோ ஒரு தொழில் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு 10 பேர் டெய்லி வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்கும் பொழுது அதற்கேற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி நபர்கள் வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, ஒன்னா மேல் ஃப்ளோர்ல கட்டி போய்க்கிங்க, கீழே வந்து தொழிலா வச்சுக்கோங்க அப்படின்னு கூட நம்ம சஜஷன் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதை பற்றின விவரமாக நம்ம அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஸோ தையல் மெஷின் இருக்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராது இல்லைங்களா? அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமே. ஏன்னா வந்து ஒரு கிரகமுமே வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஜாதக ரீதியா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வந்திருக்கலாம். அதை தாண்டி ஒரு எந்திரமோ வந்து ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படிங்கும் போது அதுல ஒரு கருத்துமே இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வரணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த பதிவை கொண்டு போனீங்க. ஸோ என்னன்னா, ஒரு வீட்டில் வந்து மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், கடன்லேருந்து மீண்டு வரணும், கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் தீர்த்திருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி.